திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பேச போறோம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அவள்லாம் தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும்னா என்ன மாதிரி பிரார்த்தனையை பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன மாதிரி பிரார்த்தனையை பண்ணினா அவ எடுத்த காரியங்கள்ல தொய்வே இல்லாமல் தடையே இல்லாமல் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு வெற்றி கிடைக்க போறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்னென்ன, என்ன விதமான பிரார்த்தனைகளை பண்ணணும் அப்படிங்கறத அவ தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். இந்த பூலோகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் திதி வாரம் நட்சத்திர யோக கரணம் அப்படிங்கிற 5 மிக முக்கியமான தெய்வங்கள். திதி தேவதை, வார தேவதை, வாரம்னா கிழமை, திதி வார, நட்சத்திர தேவதை, யோக தேவதை, கரண தேவதை. இந்த 5 தெய்வங்களும் அவளுக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா, அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கா. அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா முதல்ல இவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஆரம்பிச்சோம்னா அது பரிபூரணமாறுது. இவாளை பிரார்த்தனை பண்ணாமல் நான் இது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கேனே அப்படின்னா அது பூரணமாறுது. ஒரு காரியத்துக்கு பூரணமாறதுக்கும் ஒரு காரியத்துக்கு பரிபூரணமாறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பூரணம்னா அது நிறைவு, அதுக்கு மாற்று உண்டு. பரிபூரணம்னா அது பூரண நிறைவு, அதுக்கு மாற்றே இல்லை. அதான் பரிபூரணம்ங்கிறது. பரிபூரண வெற்றி அப்படின்னா அந்த வெற்றிக்கு மாற்று வெற்றி இல்லை. அந்த பரிபூரணத்துவம் வேணும் நாம செய்யக்கூடிய காரியத்துல அப்படின்னு நாம முடிவு பண்ணோம்னா முதல்ல நாம நம்மளுடைய நட்சத்திர தேவதைக்கு ஒரு நமஸ்காரம், நாம பிறந்த திதி தேவதைக்கு ஒரு நமஸ்காரம், நாம பிறந்த யோக தேவதைக்கு ஒரு நமஸ்காரம், நாம பிறந்த கரண தேவதைக்கு ஒரு நமஸ்காரம், நாம பிறந்த ஒரு கிழமை வார தேவதைக்கு ஒரு நமஸ்காரம். இதுல என்ன 5 நமஸ்காரம் பண்றதுல என்ன வந்துட போகுது? நன்னா பண்ணலாமே. பண்ணிட்டு ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுடைய வெற்றி பரிபூரணத்துவத்தை அடையும். அப்படியாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர தேவதை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரருடைய நட்சத்திர தேவதையை யார் சொல்லியிருக்கா, எங்க சொல்லியிருக்கான்னா யாரும் சொல்லல, எங்கேயும் சொல்ல, வேதம் சொல்றது. வேதம் சொல்றது பிரஜாபதே ரோஹிணி வேது பத்னி விஸ்வரூபா பிருஹதி சித்ரபானு வேதத்துல இருக்கு. இதை விட வேற யார் சொல்லணும்? பிரஜாபதிங்கிற தேவதை ரோகிணி நட்சத்திரத்துக்கு தேவதையா வர. இந்த பிரஜாபதினா யாரு? பிரஜாபதிங்கிற அர்த்தத்துக்கு மாஸ் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பேரு, மிகை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பேரு. பிரம்மாவுடைய மானச புத்திரால 10 பிரஜாபதி இருந்திருக்கா. உங்களுக்கு எல்லாம் லோக பிரசித்தமா ஒரு பிரஜாபதி தெரியும், தக்ஷ பிரஜாபதி. சாட்சாத் பரமேஸ்வரனுடைய மாமனார், தாக்ஷாயணியுடைய அப்பா, பரமேஸ்வரனுக்கு மாமனாரா இருக்கிறவர். அதை தவிர நிறைய பிரஜாபதி இருந்திருக்கா. மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும் பிரஜாபதி சொல்லலாம். 4-5 பிரஜாபதி சொல்றாங்க. ருச்சி பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி, இந்த மாதிரி பிரஜாபதிகளுடைய விஷயங்கள். வசிஷ்டர் கூட பிரஜாபதியா இருந்திருக்கார். இப்படி பிரஜாபதியாக பிரம்மாவுடைய மானச புத்திராள், பிரம்மா சிருஷ்டி பண்றாரோ இல்லையோ, அவருக்கு ஒத்தாசை பண்றதுக்காக மாஸ் கிரியேஷன்ஸ் தேவையா இருக்கு. இந்த பூலோகத்துல இந்த ஜீவன்கள்லாம் வாழறதுக்கு தேவையான அந்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கணுமோ இல்லையோ, அதுக்காக இந்த பிரஜாபதிகள்லாம் வந்தா. அப்போ இவெல்லாம் பிரஜாபதியுடைய கூட்டம். இந்த 10 பேரும் இந்த பிரஜாபதியோட கூட்டம். இந்த பிரஜாபதியினுடைய ஹெட்டா யார் இருக்கான்னா பிரம்மா. அவருக்கு தான் பிரஜாபதிங்கிற பேரு கரெக்டா போய் பொருந்தும்.
இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்கு. அஷ்ட வசுக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, 8 வசு. பிறகு இதெல்லாம் பார்க்க போறோம், வசு தேவதையெல்லாம் பத்தி பார்க்க போறோம். துவாதச ஆதித்யாள் அப்படின்னு இருக்கா, 12 சூரியாள் இருக்கா. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, இந்த சூரியன் பேர் விவஸ்வான்னு பேரு. இது தவிர அரியமான் இருக்கா, பூஷான் இருக்கார், துவஷ்டான் இருக்கார். இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேச போறோம். 12 ஆதித்யா. ஏகாதச ருத்ராள், 11 ருத்ர ரூபம் இருக்கு. இந்த 11 ருத்ர ரூபத்துக்கும் ஹெட்டா இருக்கிறவர் பரமேஸ்வரன், அதனால அவருக்கும் ருத்ரன்னு பேர். அப்படியாக இந்த 10 வசுக்கள் இருக்காளோ இல்லையோ, இவ அத்தனை பேருக்கு ஹெட்டா இருக்கிறவர் பிரம்மா. அப்ப ரோகிணி நட்சத்திரத்துடைய தேவதை யாரு அப்படின்னா பிரம்மா. அப்ப பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். பிரஜாபதே ரோஹிணி வேது பத்னி விஸ்வரூபா பிருஹதி சித்ரபானு. இப்ப பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன இருக்குன்னா, கலியுகத்துல பிரம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில நமஸ்காரமோ பிரார்த்தனையோ கோவிலோ கிடையாது. என்ன பண்றது? அப்படி அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். கலியுகத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை இல்லை அப்படின்னு அவரே ஒரு முடிவுல இருக்கார். ஆனா அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணத்துவம் வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, பிரம்மா யாரோட சேர்ந்து இருந்தால் விசேஷமோ அந்த ரூபத்தை பிரார்த்தனை பண்றச்சே நமக்கு பரிபூர்ணத்துவம் கிடைக்கும். உதாரணம், ரொம்ப ரகசியமான விஷயம் சொல்லுவாங்க. பத்மநாப சுவாமியை பிரார்த்தனை பண்ணினால், பத்மநாபன்னா யாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு. அவர் சயன கோலத்துல இருப்பார். அவர் தொப்புள்ள இருந்து பிரம்மா வந்திருப்பார். பத்மநாபி அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த தாமரையில பிரம்மா உட்கார்ந்து இருப்பார். இதுதான் சிருஷ்டி கிரமத்தினுடைய ஆரம்பம். இதெல்லாம் பெரிய ரகசியம், பெரிய ரகசியம். அதெல்லாம் சிருஷ்டி எப்படி ஆறுது? பிரஜானாம் பதி இது பிரஜாபதி. பிரஜைகளுக்கெல்லாம் தலைவனாகவும் பிரஜைக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பதனால் பிரஜாபதினு பேரு. பிரஜைனா என்ன? ஜீவன். இந்த ஜீவனுக்கெல்லாம் மூலாதாரமா யார் இருக்கா? படைச்ச பிரம்மா. பாலயதி இது பதிஹி. பிரஜானாம் பதி பிரஜாபதி. அப்போ அந்த பிரம்மாவுக்கு ஆதாரமா யார் இருக்கானா? அனந்த சயனமா பரமாத்மா சாட்சாத் மகாவிஷ்ணு இருக்கார். அப்போ மகாவிஷ்ணுவோட சேர்ந்த அந்த பிரம்மாவை நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் வழி, வேற வழியே இல்லை. பிரம்மாவை வேற வழியில தனிப்பட்ட முறையில தனி சன்னதியில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபட்டால் பூரணத்துவமோ பரிபூரணத்துவமோ ஆனந்தமோ கிடைக்காது, மாறாக தோஷம் உண்டாயிடும். இது நான் சொல்லல, இதிகாச புராண வேதத்திலேயே இருக்கு. நான் புதுசா எதையும் பயமுறுத்தல. அப்ப பிரம்மாவுடைய அதிஷ்டான பூத்தரா இருக்கக்கூடிய அந்த அனந்த பத்மநாப சுவாமி, அனந்த சயனமா இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமியோட சேர்த்து பிரார்த்தனை பண்ணுச்சு நமக்கு ஒரு கல்லுல 2 மாங்கா கிடைச்சுடுறது. அனந்த பத்மநாப சுவாமியினுடைய அனுகிரகமும் கிடைச்சுடுறது, பிரம்மாவுடைய அனுகிரகமும் கிடைச்சுடுறது. ஏன்னா பிரம்மா அப்படிதான் வர வாங்கி வந்து வச்சுட்டு இருக்கார். கலியுகத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில நமஸ்காரமோ பிரார்த்தனையோ வழிபாடோ கிடையாது, அங்கமா தான் உண்டு. அப்ப அங்கமா இருக்கக்கூடிய விஷயம் எங்க இருக்கார் அப்படின்னா, திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல அனந்த பத்மநாப சுவாமியுடைய தொப்புள்ள இருந்து கமலத்துல பிரம்மா உட்கார்ந்துண்டு இருக்கார். அப்போ அந்த பிரார்த்தனையை பண்றச்சே பிரம்மாவுடைய அனுகிரகமும் ஆறுது, பத்மநாப சுவாமியுடைய அனுகிரகமும் ஆறுது. உமா மகேஸ்வரனை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அங்க உமாவுக்கும் பிரார்த்தனைக்கு நமஸ்காரம் ஆறுது, மகேஸ்வரனுக்கும் நமஸ்காரம் ஆறுது. லக்ஷ்மி நாராயணனை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தம்பதியா தான் முதல்ல சிந்தனை பண்ணணும். தம்பதியா தான் பிரார்த்தனை பண்ணணும். நாம தம்பதியா தானே இந்த பூலோகத்துல வாழணும்ங்கிறது நியமமா இருக்கு. சந்நியாசாசிரமம் கூட கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் எடுத்துக்கணும்னு தான் நியமம் இருக்கு. ஒரு சில விதிவிலக்கு உண்டு. அப்போ தம்பதியா தான் பிரார்த்தனை, லக்ஷ்மி நாராயணனா பிரார்த்தனை பண்ணணும், உமா மகேஸ்வரனா பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்றச்சு நமக்கு அனுகிரகம் ஆறுதோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் ஆகாதோனோ,
அதே மாதிரி பிரம்மாவுக்கு சரஸ்வதி சமயத்துல ஆனாலும் பிரம்மாவுடைய அதிஷ்டான பூத்தரா இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியோட பிரார்த்தனையும் பண்றச்சு நமக்கு பிரம்மாவுடைய அனுகிரகம் ஆறுது, பத்மநாப சுவாமியோட அனுகிரகம் ஆறுது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு ஜாக்பாட் அடிச்சுடுறது. அவ பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணினா பிரம்மாவுடைய ஆசீர்வாதம் மட்டும் ஆறுது இல்ல, அவளுக்கு பத்மநாப சுவாமியோட அனுகிரகமும் சேர்ந்து ஆறுது. பத்மநாப சுவாமி உங்களுக்கே தெரியும், அவர் தான் இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரர் இந்தியாவில். அவருடைய அனுகிரகம் வந்துருத்துனா, அப்படி கிடைக்கன்னு பார்வை வந்துருத்துனா என்ன ஆகும்? இதை நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். உங்களுடைய போக்குக்கே விட்டுறேன். என்னென்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படி எல்லாம் ஆயிடலாம். அந்த பத்மநாப சுவாமியுடைய அனுகிரகமும் இந்த பிரம்மாவுடைய அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அப்ப நித்தியம் காலையில ஒரு நிமிஷம் பத்மநாப சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும். ஆத்துல ரோகிணி நட்சத்திரக்கார அத்தனை பேரும் பத்மநாப சுவாமி படத்தை வச்சுக்கணும். பத்மநாப சுவாமிக்கு 2 நெய் தீபம் ஏத்தணும். ஒரு நிமிஷம் பிரார்த்தனையை பண்ணணும். பா மகாபிரபு பிரம்மா அப்படின்னு அப்படியே பிரம்மா எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த அந்த தாமரை அப்படியே மகாவிஷ்ணுடைய தொப்புள் பாகத்துக்கு வந்து மகாவிஷ்ணுடைய தொப்புள், இந்த பக்கம் சிரசு, இந்த பக்கம் பாதம், அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முந்தி அந்த பத்மநாப சுவாமியோட திருக்கோலம் வந்துடணும். வந்து அப்படியே ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும். இப்ப 2 தேவதைகளும் ததாஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரா பண்ண வேண்டிய தலையாய இதை பண்ணிட்டு நீங்க எந்த காரியம் வேணாலும் பண்ணு பாருங்க, உங்களுக்கு 200% சக்சஸ் கிடைக்கும். 100% கிடைச்ச சக்சஸ் 200% மாறிடும். காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு முதல் வேலை பத்மநாப சுவாமிக்கு 2 நெய் தீபம் போட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டோனோ வரும். பிரம்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சுடுறது. பிரம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ஒரே வழி இதுதான். சரி, இதை தவிர வேற என்ன வழி இருக்கு? பிரம்மா வழிபட்ட ஸ்தலங்கள்னு சிலது இருக்கோ இல்லையோ, அந்த கோவிலுக்கு போனா அந்த சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றார். பிரம்மாவுடைய பிரதிநிதியா இருந்து, ஏன்னா பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணறோ இல்லையோ, அதாவது பிரம்மாவுடைய பிரதிநிதியா இருந்து அனுகிரகம் பண்றார். அதுல ஒரு கோவில் தான் பத்மநாப சுவாமி கோவில். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சீர்காழியில் இருக்கிற பிரம்மபுரம், சீர்காழிக்கு இன்னொரு பேர் பிரம்மபுரம்னு பேர். பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் அப்படின்னு ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல வரும். வேயுறு தோழிபங்கன் கோளறு பதியத்துல வருது பாருங்க. தேனமர் பழுகளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முக நாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதேன்னு முடிக்கிறார் பாருங்க. பிரம்மபுரம்னு பேர். அதுக்கு 10 பேர். வெங்குருன்னு ஒரு பேர் இருக்கு, காழின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய 10 பேர் சீர்காழிக்கு. அதுல ஒரு பேர் பிரம்மபுரம். அந்த சீர்காழியில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணினா இந்த பிரம்மாவுடைய அனுகிரகம் ஆறுது. இந்த மாதிரி பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஊர் எந்த கோவில்லாம் இந்த நாமதேயத்தோடு சர்வேஸ்வரன் உட்கார்ந்து இருக்காரோ, ஈஸ்வரன் உட்கார்ந்து இருக்காரோ, அந்த ஸ்தலங்களுக்கு போனேன்னா பிரம்மாவுடைய அனுகிரகம் ஆறுது. அந்த ஸ்தலங்களுக்கான தேவாரத்தை பாடினேன்னா தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்து அருட்செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. ஞானசம்பந்த பெருமானார் பண்ண முதல் தேவாரமே பிரம்மபுரத்து தான். அப்போ அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஸ்தலத்துடைய தேவாரத்தை நித்தியம் ஆர்த்தல பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா, ஏன் நிச்சயமா, சத்தியமா பிரம்மாவுடைய அனுகிரகம் கிடைச்சிடும். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு காரியம் பண்ணி பாருங்க. அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க ஒரு காரியம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏழரசனை வேலை செய்யுமா? உங்களுக்கு ஜென்மத்துல இப்ப குரு உட்கார்ந்து இருக்கா, ஜென்ம குரு வனத்துல. குரு பொதுவா ஜென்ம ராசியில இருக்கக்கூடாது. இப்ப இருக்கார், எவ்வளவு மே மாசம் வரைக்கும் இருக்கார். நாளைக்கு பண்ணி பாருங்க, நாளனில இருந்து குருவுடைய அனுகிரகம் கிடைச்சிடும். குருவினால உபத்திரவம் போயிடும்.
குருனால அனுகிரகம் கிடைச்சிடும். பண்ணி பாருங்க. நீங்க பண்ணி ரியலைஸ் பண்ணாதான் தெரியும். நான் சொல்றதை விட சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். திருக்குறள்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா செஞ்சு பார்த்து அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்னன்னு தெரிய போறது உங்களுக்கு. இப்படியாக இந்த தேவாரத்தை பாராயணம் பண்றது, அனந்த பத்மநாப சுவாமி படத்தை வச்சு ஆத்துல 2 நெய் தீபம் போடுறது தினம், முடிஞ்சா அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கே திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வர்றது. சென்னையில இருக்கிறதா அடையாறுல பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு, அங்க போயிட்டு வரலாம். சென்னையில இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். அது திருவனந்தபுரம் வரைக்கும் போக வேண்டாம். அடையாறுலயே சுவாமி இருக்காரு, அவளுக்காக தனியா அங்க வந்து உட்காந்துட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். சீர்காழி, மாயவரம், சிதம்பரம் இந்த மாதிரி கும்பகோணம் ஏரியால இருக்கிறவா சீர்காழியில இருக்கிற பிரம்மபுரீஸ்வரரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா பிரம்மபுரீஸ்வரர் நாமதேயத்தோட தமிழ்நாட்டில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல இருக்கார் சுவாமி, அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். அனுகிரகமாகும். வேதம் சொல்றது அனுகிரகமாகும்னு. பிரஜாபதே ரோஹிணி வேது பத்னி விஸ்வரூபா பிருஹதி சித்ரபானு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அனுகிரகம் ஆகணும். அந்த பிரம்மாவுடைய பரமாத்மா பிரம்மாவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா ஆகணும். ரோகிணி நட்சத்திரக்காரா அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும். அவ எடுத்து செய்யற அத்தனை காரியங்கள்லயும் பரிபூரணத்துவம் வரணும் அப்படின்னு நானும் அந்த பிரம்மாவையும் அந்த பிரம்மாவுக்கு அதிஷ்டான பூத்தரா இருக்கக்கூடிய அந்த பத்மநாப சுவாமியையும் எல்லாம் வல்ல உப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரோகிணி நட்சத்திரக்கார அத்தனை பேரும் சௌக்கியமா இருப்பா அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.